சப்டிவிஷன் 2 பார்க்கலாம். ஸோ இதுல A ஈக்குவல் டு B ஈக்குவல் டு P, Q அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கும் PQ வரும், பிக்கும் PQ தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி A இன்ட்டு B, A இன்ட்டு A, B இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து A இன்ட்டு B, ஏக்கான வேல்யூ P, Q பெருக்கல் பிக்கான வேல்யூ P, Q. ஸோ பெருக்கல் அப்படின்னா பேர் பேரா எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். P, P, Q. அடுத்து Q, P, Q, Q. இது A இன்ட்டு B. அடுத்து A இன்ட்டு A, ஏக்கான வேல்யூ P, Q பெருக்கல் பிக்கான வேல்யூ P, Q. இதே அந்த மாதிரி பேர் பேரா எழுதணும். P, P, Q, அதே மாதிரி Q, P, Q, Q. P, 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 Q, Q, P, Q, Q. அடுத்து B இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். பிக்கான வேல்யூ P, Q பெருக்கல் ஏக்கான வேல்யூவும் P, Q தான். இதையும் பேர் பேரா எழுதணும். P, 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 Q, Q, P, Q, Q. இதோட சப்டிவிஷன் 2 வந்து முடிஞ்சிருச்சு. சப்டிவிஷன் 3 போயிடலாம். 3 பாத்தீங்கன்னா ஏல M, N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிக்கு பாத்தீங்க அப்படின்னா நல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வெற்று கணம் அப்படின்னு அர்த்தம். இது வந்து இந்த மாதிரியான சிம்பிளையும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ரெண்டு கணக்குறியீடுக்குள்ள வந்து எதுவுமே போடாமலே விடலாம். ரெண்டு வகையில வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி A இன்ட்டு B கண்டுபிடிக்கணும். ஏக்கான வேல்யூ என்ன M, N பெருக்கல் பிக்கான வேல்யூ இந்த நல் செட்னு சொல்லக்கூடிய வெற்று கணம். இப்படி ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ தானே வரும். அதே கான்செப்ட் தான். இந்த எம்மோட நல் செட்டை பெருக்கினாலோ என்னோட நல் செட்டை பெருக்கணும் என்னதான் வரப்போகுதுன்னா இந்த வெற்று கணம். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து A இன்ட்டு A, ஏக்கான வேல்யூ வந்து M, N பெருக்கல் அகைன் ஏக்கான வேல்யூ வந்து M, N. இதை வந்து அதே மாதிரி பேர் பேரா எழுதணும். M, 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 N, N, M, N, N. அடுத்து B இன்ட்டு A கண்டுபிடிக்கணும். B இன்ட்டு A ஈக்குவல் டு, ஸோ பிக்கான வேல்யூ வந்து நல் செட் இல்லையா, பெருக்கல் ஏக்கான வேல்யூ என்ன M, N. அதே மாதிரி ஜீரோவோட எதை பெருக்கினாலும் ஜீரோ தானே வரும். அதே கான்செப்ட் தான். நல் செட்டோட அதாவது வெற்று கணத்தோட எதை பெருக்கினாலும் வெற்று கணம் தான் வரும். ஒன்று நீங்க இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.